வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே. இன்னைக்கு இந்த காணொளியில பாலியல் குற்றவாளியும் ஆயுள் தண்டனை கைதியுமான ஞானசேகரனை பற்றி இதுல நம்ம பார்க்க போறோம். பார்ப்போம். பாலியல் குற்றவாளியும் ஆயுள் தண்டனை கைதியுமான ஞானசேகரனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் நீங்க அவனுங்க மறந்துக்க மாட்டீங்க. அதாவது 2024 டிசம்பர் மாசம் அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த யூனிவர்சிட்டியில படிக்கிற ஒரு இளம் பெண் தன்னுடைய நண்பரோட ஆண் நண்பரோட இரவு 7:30 மணிக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருந்திருக்காப்ல. அப்ப அந்த கோட்டூர்புரத்துல ஒரு பிரியாணி கடை நடத்தி கொண்டு இருக்கின்ற ஞானசேகரன் என்ற ஒரு அயோக்கிய பைய அங்க வந்து அந்த பொண்ணையும் அவனையும் நெருக்கமா உட்கார வச்சு போட்டோ எடுத்து இதை காட்டி உன்னை நான் வந்து உங்க யூனிவர்சிட்டியில நான் இதை போட்டோவை காமிச்சு உன்னை அசிங்கப்படுத்திடுவேன், கேவலப்படுத்திடுவேன்னு மிரட்டி அவன் நண்பரை அடிச்சு விரட்டி விட்டுட்டு அந்த பெண்ணிட்ட இவன் பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காப்ல. அப்போ போன்ல பேசுறான், சார் இந்த சார் அந்த சார்னு சார்னு பேசுறான் யார்கிட்டயோ. ஏன்னா அந்த பொண்ணை பயமுறுத்துறதுக்காக அப்படி பேசினா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவன் யார்கிட்ட பேசினா என்ன பேசினா ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இந்த கேஸ் வந்து அந்த 24 டிசம்பர் மாசம் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய, அதாவது இந்த கேஸ் வந்து 2024 டிசம்பர் மாசம் தமிழ்நாட்டையே ஒரு உலுக்கியது. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம். அவங்களுடைய வளாகத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் போது அது வந்து எவ்வளவோ கேமராக்கள் இருக்கும், எவ்வளவோ காவல் இருப்பாங்க அங்க. அதையெல்லாம் மீறி இவங்க இந்த மாதிரி ஒரு இது பண்ணிருக்காப்ல. இப்போ அந்த நாட்டையே உலுக்கிய அந்த கேஸ்ல யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு. தமிழ்நாடே அது யாரா இருக்கும் அப்படின்னு ஒரு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் வந்து அது சம்பந்தப்பட்டிருக்காரு. அவர் வந்து அவனுடைய ஞானசேகரனை வீட்டுக்கு போய் அங்க போய் உட்கார்ந்து விருது சாப்பிட்டு இருக்காரு. அவங்க கூட நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. அந்த அமைச்சரோட மட்டும் இல்ல, துணை முதல்வர் கூட படம் எடுத்திருக்காப்புல, முதல்வர் கூட படம் எடுத்திருக்காப்புல. திமுகல ஒரு பெரிய அங்க வகிக்கிற மாதிரி ஆள் மாதிரி இருக்காங்க. ஆனா திமுக என்ன சொன்னாங்க, அவன் திமுக காரன் கிடையாது, திமுக அனுதாபியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எதுக்கு இந்த கதை சொல்றேன்னா, அவனை வந்து கடந்த ஜூன் மாசம் அவனை வந்து ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து இப்ப அந்த ஞானசேகரன் வந்து புழலுடைய சிறையில இருக்கிறான். இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடியே என்ன ஆச்சுன்னா 2026 தமிழகத்துல ஒரு மாற்றம் வரப்போகுது. கண்டிப்பாக திமுக ஆட்சி ஒழிக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வரும். எடப்பாடியார் முதல்வர் ஆக போறாரு. இது வந்து எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா இவன் ஞானசேகரன் என்ன பண்றான்னா, சிறையில் உட்கார்ந்துக்கிட்டு ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா நம்மளை ஏதாவது கண்டிப்பா பண்ணிடுவாங்க, அது மட்டும் இல்லாம யார் அந்த சார் அதை வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தின் போது ஒரு ஊர்ல பேசும்போது சொல்றார், இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணப்படும், அதுல கொஸ்டின் மார்க் கூடிய யார் அந்த சாருங்கிறத நான் ஆட்சிக்கு வந்த பிறகு உடனடியாக அவரை கண்டுபிடித்து கைது செய்வோம் அப்படிங்கிற தேர்தல் பரப்புரையில் அவர் பேசியிருக்கார் எடப்பாடியார். இவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு கலக்கம். கடந்த வாரம் என்ன பண்ணிருக்கான், திடீர்னு ஒரு 3 நாள் சாப்பிடல, உண்ணாவிரதம் இருக்காராம். ஒரு பெரிய தியாகி உள்ள உண்ணாவிரதம் இருக்காரு. ஒரு வந்து இந்திய விடுதலைக்காக போராடி செயலில் போய் உட்கார்ந்துருக்காரு. ஒரு உண்ணாவிரதம் இருக்காராம். 3 நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்கான். இருந்த உடனே சிறை அதிகாரி எல்லாம் அவனை கேட்டுறாங்க, கன்வின்ஸ் பண்றாங்க. இதுக்கு இடையில கடந்த 19ஆம் தேதி திடீர்னு அவருக்கு வலிப்பு வந்துருச்சான். அந்த தியாகிக்கு வலிப்பு வந்த உடனே அங்க உள்ள காவல்துறை அதிகாரிகள், சிறை அதிகாரிகள் வந்து அவரை கொண்டு போய் அங்க சிறையில இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிருக்காங்க. அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாங்க. உடனே அந்த துறைய ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு அங்க உட்கார வச்சு அவருக்கு ஒரு 3 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நார்மலா இருக்காரு, ஒன்றும் இல்லை, நீங்க அவரை அழைச்சிட்டு போலான்னு அழைச்சிட்டு போறாங்க. இவர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதும் சரி போகும்போதும் சரி ஒரு குற்ற உணர்வே இல்லை அவனுக்கு. ஒரு தெனாவெட்டா
ஒரு 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 பயமே இல்லாம ஏதோ ஸ்டார் ஹோட்டல்ல விருந்துக்கு போயிட்டு வர்ற மாதிரி போலீஸ்காரங்க அவனை கூட்டு வராங்க, அவன் போயிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து ஒரு பயங்கிறதே இல்லை. ஆனா இந்த யார் அந்த சார் அப்படிங்கிறத 2026 மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் யாரு முதல்வர்னு. எடப்பாடியார் ஆட்சி அமைக்கும் போது யார் அந்த சார் வெளிச்சத்துக்கு வருவாரு, கைது செய்யப்படுவாரு. இதுல வேற அவன் என்ன சொல்றான், சிறையில வந்து சிறை அதிகாரிகளை நீ அடிச்சு உள்ளேயே நீ கொலை செய்ய பாக்குறாங்க, இனி கொல்ல பாக்குறாங்க அப்படின்னு ஒரு கதையை கட்டுறாப்புல. சிறை அதிகாரிகள் அவனை அடிக்கிறாங்களாம், அடிச்சு கொலை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாப்புல. சிறை அதிகாரிகள் உன்னை கொலை செய்ய மாட்டாங்க. உங்க திமுக வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கொலை கைதிகள் உள்ள இருப்பாங்க பாருங்க, அவங்க வேணா உன்னை கொலை செய்வாங்க. ஏன்னா நீ இருந்தீங்கன்னா யார் அந்த சாருங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால அந்த திமுகவுடைய ரவுடிகள் ஜெயில இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கதான் உன்னை கொல்ல வருவாங்களே தவிர சிறை அதிகாரி உன்னை கொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அதனால 2026 மே முதல்வர் ஆட்சி எடப்பாடியார் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் யார் அந்த சார் வெளிச்சத்துக்கு வருவாரு, நாமெல்லாம் அதை பார்க்க போறோம். இந்த ஞானசேகரன் வந்து ஒரு உத்தமெல்லாம் கிடையாது. அவன் மேல 7 திருட்டு வழக்கு இருக்கு. அவன் மேல ஒரு திருட்டு பையன் அவன். சரிங்களா? முள்ள மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவன். பேர் தான் பிரியாணி கடை. அங்க வந்து கோட்டூர் புறத்துல வந்து நிறைய அட்டுவடிகள் பண்ணிட்டு இருக்கான். திமுகவுடைய சப்போர்ட்ல நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கான். அவனை கைது பண்ணும் போது வீட்டுல 120 பவுன் நகையை எடுத்திருக்காங்க. ஒரு சாதாரண பிரியாணி கடை வச்சிருக்கவனுக்கு 120 பவுன் நகை எங்கிருந்து வந்துச்சு? அது ஒரு கேள்விக்குறி தானே. இந்த மாதிரி அவன் மேல பலவிதமான வழக்குகள் இருக்கு. ஒரு குற்ற பின்னணி கொண்ட ஒருத்தர் தான் ஞானசேகரன். அவர் என்னமோ இன்னைக்கு வந்து ஜெயில உட்காந்து என்னை கொலை பண்ண போறாங்க, அது பண்ண போறாங்கன்னு மிரட்டி பாக்குறான். நீ என்னதான் மிரட்டினாலும், என்னதான் கதறினாலும், நீ என்னதான் கட்டல் கத்துனாலும் முதல்வராக வரக்கூடிய எடப்பாடியார் உன்னை விடமாட்டார். உன் கூட உனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு நீ யாருக்கு நிறைய காரியங்கள் பண்ணி கொடுத்துருக்க, அதை நம்ம சொல்ல வேண்டாம். அவங்களுடைய அவர் யாரு என்னங்கிறது வெற்றி வெளிச்சமாகும். கண்டிப்பாக நிச்சயமாக யார் அந்த சார் வருவாரு, அவரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கலாம் போறாங்க. கண்டிப்பாக இது நடக்கும். மக்களே, முதல்வர் எடப்பாடி ஆட்சி அமைத்ததும் நிச்சயமாக அந்த யார் அந்த சார் நிச்சயமாக வெளியே வருவார், தண்டனை பெறுவார், சிறையில் அடைக்கப்படுவார். இது நடக்கும். அதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பச்சை தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ந்து இருக்கு. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.